காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இவ்வளவு நாளைக்கு என் காதல் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் காதல பார்த்து எப்படியே காதலிக்க முடியுமான்னு யோசிக்க வச்சிட்டேன். உனக்காக சண்டை போட்டு உன் அப்பாவோட டைரியை வாங்கி கொடுத்தனே தவிர வேற எதுவுமே அப்போ நான் உனக்காக பண்ணல. எந்த சம்பந்தமும் இல்லாம என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருக்கேன். ஃப்ரெண்டுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் அதையும் தாண்டி நான் கிடைக்கணும். எஞ்சிலும் தனியா எனக்காக நின்னு போராடி இருக்கலாம். நம்ம காதெல்லாம் உன்னை விட நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இனிமே உன்னை எப்படி பாத்துக்க போறேன்னு மட்டும் பாரு. குரு மித்ரா, வாங்க மித்ரன். என்ன குரு போன் பண்ணி ஒரு நிமிஷம் ரூம்க்கு வர முடியுமான்னு கேட்டீங்க. இங்க வந்து பார்த்தா இவன் இப்படி படுத்திருக்கா. மித்ரா, என்னாச்சு மறுபடியும் எதுனா? இல்ல மித்ரன் எதுவும் ஆகல. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? இப்பதானே நான் வந்ததுக்கு பிறகு அவளுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாச்சு. என்னமோ தேவையில்லாம எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இருந்தாளா? ஐயோ இல்லங்க. அப்புறம் ஏன் இப்படி படுத்திருக்கா? மித்ரா, மித்ரா, என்ன குரு எந்திரிக்கவே மாட்டேங்கிறா? இங்கே தூங்க மாட்டாளே. ஐயோ மித்ரன் ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்றேன்ல. அதான்ப்பா என்னன்னு கேக்குறான்ல. அது ப்ரோ ஹெவியா குடிச்சிட்டு வந்துட்டாரு. சரி என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் இன்னைக்கு குடிச்சேன், அவருக்கும் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு அன்புக்கும் குடிக்கிறதுக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்காரு. சரி அதுக்கு இவன் இப்படி இங்க படுத்திருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் மித்ரன் ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாரு. ப்ரோ பாட்டில என் ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாரு. அதே நேரத்துல மித்ரா இங்க வந்திருந்தாளா, ஜூஸ் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டான். ஜூஸ்ன்னு குடிச்சிட்டாளாம். ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? ப்ரோ குடிச்சிட்டு வந்ததான் இசை வேற ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவருக்கு வேற என்ன ஆச்சோன்னு பாத்துட்டு நின்னா அந்த கேப்ல என் ரூம்ல வேற என்ன இருக்க போகுது, ஜூஸ் தானே இருக்க போகுதுன்னு எடுத்து குடிச்சிட்டான். இவ்வளவு நேரம் சரியான கலாட்டா. நான் தான் தூங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலான்னு அப்படியே விட்டுட்டேன். என்னது ஜூஸ் நினைச்சு குடிச்சிட்டாளா? ஐயோ மித்ரா, மித்ரா இங்க பாருடி. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை நான் பாத்திருக்கேன். இப்படி ஒரு நிலைமையிலேயே பாக்கணும். மித்ரா, ஐயோ 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 மித்ரா, உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலடி. ஐயோ மித்ரா இங்க பாருடி. மித்ரா, ஐயோ உன்னை இப்படி ஒரு நிலைமையிலேயே பாக்கணும். இப்ப என்ன நடந்துட்டுன்னு இந்த ஆளுக்கு அழுது? ஐயோ மித்ரா, ஸ்னேகா தூங்கிட்டு தானே இருக்கான். தூங்குறாளா இல்ல மயக்க போட்டிருக்காளானே தெரியலையானே. அவளுக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கமே இல்ல. ஐயோ பார்க்கவே பாவமா இருக்கு. என்னது பாவமா இருக்கான்? என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ இப்படி மயக்க போட்டு படுத்திருக்கா. ஐயோ இப்ப இவளை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஹலோ கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? ஐயோ குரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு என்னையும் உங்களையும் தவிர வேற யாரையுமே தெரியாது. யாருக்கு? உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களையும் என்னையும் தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆமா அவ ரொம்ப அப்பாவி. யாருமா உன் ஃப்ரெண்டு அப்பாவி? ஆமா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மித்ரா, ஸ்னேகா தூங்கிட்டு தானமா இருக்கா. இல்ல அவ தூங்குற மாதிரி இல்ல. இத்தனை தடவை நான் கூப்பிட்டதுக்கே எந்திரிச்சிருப்பாளா? அவ மயக்க போட்டுட்டா. பாவம் யாரையும் கொஞ்சம் கூட அவளுக்கு கஷ்டப்படுத்தவே தெரியாது. யாருக்குமா? உன் ஃப்ரெண்டுக்கு யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாதா? ஆமா குரு. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இல்ல இப்படி ஒரு நிலைமையானா? மயக்க போட்டுட்டாளா? ஸ்னேகா அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாள்னா இத்தனை தடவை கூட்டத்துக்கு எந்திரிச்சிருப்பான். கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? கொஞ்ச நாளாவே அந்த டைரியை நான் எடுத்துட்டு வந்ததுல இருந்து அவளுக்கு ஒழுங்கான தூக்கம் இல்ல. ஏன்னா அந்த டைரியில உங்களை பத்தின விஷயம் என்ன பத்தினது எல்லாமே எழுதியிருந்தா. அது எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டென்ஷன்ல யோசிச்சு ஒழுங்கான தூக்கம் இல்ல. இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, அந்த சந்தோஷம் வேற. குடிச்சிட்டு இவ்வளவு நேரமா என்ன பாடா படுத்தி இருக்கான். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளா? இவ்வளவு நேரம் இவ ஃப்ரெண்டு என் உயிரை எடுத்திருக்கா. இவளை சமாளிச்சதுக்காகவே எனக்கு அவார்ட் கொடுக்கணும். ஆனா இவ என்னடானா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளான்னு கேக்குறா. என்னடா இது? இவளை இப்படி என்னால பார்க்கவே முடியல. இல்லங்க புரியல. எப்படி பார்க்க முடியல? இப்படி படுத்திருக்காளே. ஹாஸ்டல்ல இப்படி எல்லாம் அவ படுத்திருக்கவே மாட்டான். அப்புறம் தூங்கும் போது கூட அவ முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கான். இப்ப அந்த சிரிப்பை காணோம். இப்படி படுத்திருக்கா. ஷபா அவ முகத்துல சிரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது உண்மைதான். நீங்க இறந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து அவ முகத்துல உள்ள சிரிப்பு போயிட்டு அது சரிதான். ஆனா இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு படுத்திருக்கா அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எல்லாம் உங்க ஃப்ரெண்டு படுத்திருக்கலாம். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு படுத்திருக்கான். எனக்கு ரொம்ப ரகலதான் போல. ஐயோ ரகலதான் போலன்னு கேள்வியா கேக்குறீங்க.
சத்தியமா சொல்றேன் மித்ரன், என்ன ஒரு நாள் கூட உங்க தங்கச்சி குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால அது தாங்கிக்கவே முடியாது. இது ஒண்ணு லூசு. ஏமா போருமா, உன்னால தாங்கிக்க முடியுமோ தாங்கிக்க முடியாதோ அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா என்னால இவளை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவ எப்ப எந்திரிப்பா? போதை தெளிச்சதான் தானா எந்திரிப்பா. என்ன குரு, அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. ஸ்னேகா, இது தெரியாம நடந்தது. இதுக்கெல்லாம் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறேன்? ஃப்ரீயா விட, அவ தூங்கட்டும். அதுக்குதான் மித்ரன் கூப்பிட்டேன். எங்கே தூங்கிட்டா, நானே தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா கீழே தாத்தா எல்லாரும் இருப்பாங்க, அதான் உங்களை கூப்பிட்டேன். பரவாயில்ல குரு, இங்கே தூங்கட்டும். இந்த அண்ணனுங்க கேரக்டர்ஸ் எல்லாம் மண்டை கலண்டு திரியிறானுங்களோ. இவர் அவளை தூக்கி அங்க கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா, இவர் என்னடானா இனிமே எங்களுக்கு கல்யாணமே ஆகல. டாக்டர் என்ன பேசுறீங்க? ஆமா குரு, அவ ரொம்ப டயர்டா இருக்கா. நீங்க சொன்னாதான் அந்த டைரி விஷயத்துல ரொம்ப யோசிச்சு தேவையில்லாததை பத்தி நினைச்சு ஒழுங்கான தூக்கம் இல்லாததுனாலதான் இல்லாததை இருக்கிற மாதிரியும் நடக்காதது நடந்த மாதிரியும் பேசினா. இப்ப வேற போதையில இருக்கா, தூங்கட்டும். அதான் தூங்கட்டும், சரிதான். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிட்டு போங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனா தூக்கம் கலைஞ்சிரும். அதனால இங்கேயே தூங்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹலோ, இது யார் ரூம்? ஆமா குரு, அதனாலதான் இங்கேயே தூங்கட்டும்னு சொல்றேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இதே ரூம்ல தான் நீங்களும் இசை இருந்தீங்க. இசை தூங்கினதான் பால்கனிக்கு போயிருவீங்க. இப்போ மித்ரா தூங்கிட்டா, உங்க கேரக்டர் எனக்கு தெரியாதா? நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு மேல போய் தூங்க போறீங்க, அவ்வளவுதானே. மனுஷனை என்னவோ நினைச்சேன். காரியத்துல கரெக்டா தான் இருக்காரு. எனக்கு ஒரு சரிதானே. நமக்கு இந்த பால்கனில தூங்குறதெல்லாம் புதுசா என்ன? இல்ல இருந்தாலும் என் ரூம்ல தூங்குறா எல்லாம் நீங்க கூட்டிட்டு போறது பெட்டர். இல்ல குரு, அவ நிம்மதியா தூங்கட்டும். மது கூட சொல்லிட்டே இருந்தா, மித்ரா அவங்கள மறந்து தூங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு. இவ்வளவு நேரம் ஸ்னேகா கத்துனதுக்கு பிறகு கூட அவ எந்திரிக்கல. சோ அவ மனச நிம்மதியா இருக்கு, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதனால இங்கே தூங்கட்டும். ஆனா நான் பால்கனி போகணும் தானே. அதை நான் சொல்லாமலே நீங்க பண்ணிருவீங்கன்னு எனக்கு தெரியும். கொய்யால கொழுப்பு பாத்தீங்களா? இவ தங்கச்சி ரூம்ல தூங்குவாங்களாம், நானு பால்கனில போய் அந்த குளிர்ல படுத்திருக்கணுமா. இவர் நம்ம மேல இந்த அன்பை என் ப்ரோ மேல பாச மழையை கொட்டுறதுக்கு காரணம் நம்ம மேல இருக்க பாசம் இல்ல, இவனுங்க தங்கச்சி இங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இருந்தாலும் அவனை எப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எது கஷ்டமா இருக்கா? எங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இவ்வளவு நேரம் உங்க ஃப்ரெண்ட் என் உயிரை எடுத்துட்டு என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அவளை இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுறீங்க. எந்திரிச்சிருவாளாம். எந்திரிச்சிருவாமா, ஜூஸ் தான் குடிச்சிருக்கான். இப்போ போதை ஏற மாதிரி என்னமோ குடிச்சான்னு சொன்னீங்க. அது ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணாதான், ஜூஸோட டேஸ்ட் மாறினதான் எந்திரிச்சிருவா. என்னமோ சொல்றீங்க. இப்போதான் புரியுது ஏன் அப்நார்மல் ஆனா அப்படின்னு. குரு, ஐயோ மித்ராக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க சார், ஜூஸ் குடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு யாரு குருவோட ரூம்குள்ள இருந்து வராங்க? ஜூஸ் குடிச்சிட்டாங்களா? ஜூஸ் குடிச்சிட்டு எதுக்குடா ஓ ரூம்ல படுத்திருக்காங்க? அது கொஞ்சம் போதை ஏறிடுச்சு அதான். டேய், எப்ப பார்த்தாலும் தலை சுத்தி தான் மூக்கு தொடுவியா? ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. உங்க ஆள் உங்க அண்ணனுக்காக ஒரு பாட்டில் கொண்டு வந்தாங்களா? ஆமா, கையில வச்சுட்டு தானே சுத்திட்டு தெரிஞ்சான். நீங்க இழுத்துட்டு போன வேகத்துல அதை என் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டாரு. ஓகே, அத மித்ரா எடுத்து குடிச்சிட்டான். ஐயோ என்னடா சொல்ற? இவளுக்கு என்னாச்சு இப்போ? டேய், நிஜமாவா? ஆமாமா, உங்க ஆள் மறந்து என் ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாரு. மேடம் ஜூஸ் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் சொல்றது இந்த சாம்க்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்ல அப்படின்னு. இசை ரிலாக்ஸ், அவர் தெரிஞ்சே மித்ரா குடிக்கணும்னு வைக்கல எல்லாம், அவர் போதையில வச்சுட்டு போயிட்டாரு. இவளுக்கு இது வரைக்கும் அந்த டேஸ்டே எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால ஜூஸ் நினைச்சு எடுத்து குடிச்சிருப்பான். ஓ அப்படியா, அப்ப சரி. அது சரி, நீ என்ன ஒரு மாதிரி உருன்னு வர? எங்க எங்க என்னடா அந்த மனுஷனுக்கு உயிர் இருக்கா? எந்த மனுஷனுக்கு? அதாங்க மாட்டை இழுத்து கொண்டு போன மாதிரி அந்த மனுஷனை இழுத்து கொண்டு போனீங்களே, அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் போல மிச்சம் மீதி கிடக்கு. இல்லையே, உங்க மொழியே சரியில்லை. மொழி வேற, அதை விட. ஏங்க என்னமோ என் ப்ரோக்கு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மாதிரி தெரியுது. ஆமாடா, உன் அண்ணனுக்கு சம்பவம் பண்றதா எனக்கு நேரம் பாத்தியா? இல்ல மொழியே சரியில்லாம இருக்காதான். சின்ன வயசுல இருந்தே என் மொழியே அப்படிதான். என் இசை சாம்க்கு எதுவும் ஆகல தானே? நல்லாதான் இருக்கான், நீங்க வேணா உள்ள போய் பாத்துக்கிடுங்க. தூங்கிட்டான். தூங்கிட்டாரா? ஆமா, ரொம்ப வெயிட்டா இருக்கான், ஒத்தையில என்னால பிடிச்சு இழுக்க முடியல. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அவனை தரன்னு இழுத்து ஹால்ல கொண்டு போடணும், ஏன்னா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல தானங்க தூங்கி இருப்பாரு, நீங்க இன்னொரு பக்கமா போய் தூங்குங்க. அந்த கதையெல்லாம் இந்த இசை கிட்ட நடக்காது. நீ வா, முத ஹெல்ப் பண்ணு. அவனை தூக்கி வேற எங்கேயாவது மாத்தி போடு, எனக்கு தூங்கணும்ல. மாத்தி போடணுமா? ஆமாண்டா, எழும்பவே மாட்டேங்கிறான். சரி ஒண்ணு பண்ணுங்க, சாம் மெல்லமா எந்திரிச்சு இந்த ரூம்ல வந்து தூங்கட்டும். மித்ரா யார் ரூம்ல தூங்கட்டும்? ஆமால, அப்படியே செஞ்சிடலாம். இல்லனா அவன் தூங்கி இருக்க ரூம்ல எல்லாம் நான் தூங்க மாட்டேன். தூங்குனாதான் அதிசயம். ஆமா, நீங்க யாரு?
இவங்க ஃப்ரெண்டு. அப்ப நானு? ஏய், இவங்க மித்ராவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஓ, மித்ராக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களா? ஹாய். ஹாய். என் பேரு இசை. என்னோட பேரு ஸ்னேகா. உங்க நேம் சூப்பரா இருக்கு. என்னமா நாங்க நிறைய பேர்லாம் வச்சிருக்கோம். இம்சை, ஓசை. ஓசையா? அவன் கிடக்கான். நீங்க மித்ரா கூட ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா? மித்ரா என் ரூம்ல தூங்குறாங்கன்னா நீங்களும் என் ரூம்ல இன்னைக்கு தூங்குங்க. இல்ல, நான் கெஸ்ட் ஹவுஸ்ல மித்ரா ரூம்லயே போய் தூங்கிக்கிறேன். அட, உங்க ஃப்ரெண்டு கூட இருக்கணுங்கிறதுக்காக தானே வந்தீங்க? ஆமா. அப்புறம் ஏன் அவங்க என் ரூம்ல தானே தூங்குறாங்க? நான் ஒண்ணு அங்க சிங்கம் புலின்னு எதையும் ஒளிச்சு வைக்கல. ஸ்னேகா, அண்ணே, இன்னைக்கு தானமா நீங்க வந்திருக்க. வந்த அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல ஒத்தையில எல்லாம் தூங்க வேண்டாம். நீ இசை கூட தூங்க. பயப்படாதுங்க. குரட்ட விட மாட்டேன். கால் மேல காலை தூக்கி போட மாட்டேன். சோ பயப்படாம என் ரூம்ல தூங்கலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப வாங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளா? அவன் ஆம்பள. அவன் குடிச்சிட்டே அந்த அளவுக்கு வளர்றான். காலையில தெளிஞ்சிட விட்டுருங்க. ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்றதுக்கு ஆசை இருந்திருக்கா? யாருக்கு? எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். பரவாயில்ல, ஓப்பனா சொல்லுங்க. நானும் ஜாலி டைப் தான். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லாததுனால சின்ன வயசுல இருந்தே ஆஸ்ட்ரமோ ஹாஸ்டல் அந்த மாதிரியே வளர்ந்துட்டேன். அங்கெல்லாம் இத பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா? இல்லங்க, எனக்கு யாருமே இல்ல. 5 வருஷம் மித்ரா கூட கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்குதான் கடவுள் புண்ணியத்துல குரு மூலமா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஓ, இந்த ட்ரெஸ் மித்ராவோடதா? உங்களுக்கு கரெக்டா இருக்கு. இல்ல, என்னோடதான். என் ட்ரெஸ் எல்லாம் அவகிட்ட தான் இருந்துச்சு. இல்ல, 5 இயர்ஸா கான்டாக்டே இல்லைன்னு சொன்னீங்களா? அது ஒரு பெரிய கதைங்க, அப்புறமா சொல்றேன். நீங்க? நான் இசை. உங்களுக்கு இந்த வீட்ல யாரையாவது தெரியுமா? யாரையும் தெரியாது. ஆனா நான் வெளியே நின்னு போன் பேசிட்டு நிக்கும் போது ஒரு அண்ணா வந்து நீ யாருமான்னு கேட்டாங்க. அந்த அண்ணாவை தெரியும். யாரா அந்த அண்ணா? நீங்க யாருன்னு கேட்டதுக்கு என் வீட்லயே வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்படியா கேட்டாங்க? இன்னைக்கு வீட்ல அருணத்தான் இல்ல, ஆகாஷத்தானா ஆபீஸ் போயிருக்காங்க. வீட்ல இருக்கிறது அண்ணா மட்டும்தான். அப்பனா அது அன்பு அண்ணாதான். அன்பு? என்னன்னு சொன்னீங்க? அன்புன்னு சொன்னேன். அன்பு அண்ணாவை தான் பாத்திருப்பீங்க. அன்பு அண்ணாவோட தங்கச்சி தான் நான். ஓ, மது அக்காக்கு ஒரு மேரேஜ் ஆச்சுலாம். அந்த அண்ணா இந்த வீட்ல உள்ள பையன் தானா? ஆமா, இனியாவோட அண்ணா இனியனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மது. என்னன்னு சொன்னீங்க? இனியாவோட அண்ணா இனியன். இனியாங்கிறது? இனியா என் அண்ணனோட ஒய்ஃப். ஏன் அண்ணி? எனக்கு புரியல. உங்க அண்ணன் பேரை என்ன சொன்னீங்க? அட, என்னையே குழப்பிடுவீங்க போல இருக்க. என் அண்ணனோட பேரு அன்பு, அண்ணியோட பேரு இனியா. அன்பு இனியா. நம்ம தேடி வந்த அன்பினியா இந்த வீட்ல உள்ளவங்களா தான் இருக்குமோ? மயோ, என்னடா பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? என்ன, நாங்க இன்னைக்கு இங்க தானே தூங்க போறோம். இங்க தூங்க போறீங்களா? அத்தை கூடயா? ஆமா. நீங்க மட்டுமா? இல்ல, அம்மா இப்ப இங்க வந்துவாங்க. அம்மா, இங்க வர ஐடியா யாரோடது? இங்க தூங்க வர ஐடியா அம்மாவோடது. அதுக்கும் அப்பா ஒத்துக்கணும்ல. சாமங்களுக்கு உடம்பு சரியில்லாம தூங்கிட்டாங்களாம். யாருக்கு? அவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதனால எங்க அப்பா குரு அங்கிள் எல்லாம் அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா அதனால இங்க வர்றதுக்கு முடிவு பண்ணாங்க தானே? இப்ப வந்துருவாங்க. ஹாய். ஹாய்டா. உன் பேர் என்னது? என் பேரு மயூலின். மயூலினா? மயூலின் தான். உன் அம்மா அப்பா? என் அம்மா அப்பா பேரு அன்பினியா. அன்பினியாவா? ஆமா. சின்ன வயசுல இருந்தே நீ இந்த வீட்ல தான் இருக்கியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்ல. மயூ, உனக்கு அம்மா அப்பா இல்லையா? அப்பனா நீதான் என் குழந்தையா? உன்னை தேடி தாண்டா அம்மா வந்திருக்கேன். என்ன மயூ, நாங்க எல்லாம் உனக்காக இருக்கோம். நீ பட்டுன்னு அவங்க கிட்ட யாரும் இல்லன்னு சொல்லிட்ட. இப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்க அத்தை. ஆனா முந்தி நானும் ஆசிரமத்துல தானே இருந்தேன். ஆண்டி, உங்கள மாதிரி எனக்கு அம்மா அப்பா இல்ல. நானும் ஆசிரமத்துல தான் இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, என் அம்மா அப்பா என்ன ஆசிரமத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. இல்லடா, இந்த அம்மா உன்னை ஆசிரமத்துல போட்டுட்டு போகல. என் நிலைமை, நான் பண்ண தப்புனால நீ 4 வருஷம் கஷ்டப்பட்டிருக்க. ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இப்ப எனக்கு அம்மா அப்பா இருக்காங்கல. இப்பவே நீதான் என் பொண்ணுன்னு
உன்னை கட்டி அணைச்சிக்கணும் போல இருக்க. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கள மாதிரி இருக்கு. உன்னை கூட்டிட்டு போகாம நான் ஓய போறது இல்ல. எதுவா இருந்தாலும் காலையில மித்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். என்னாச்சு? இல்லங்க, ஒன்றும் இல்ல. என்ன மாதிரி யாரும் இல்லாத ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணுன்னு சொன்னால அதான். மயு, உட்காருமா. நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? இதுதான் இனியா. இவங்க யார் தெரியுமா? மித்ரா இங்க தூங்குறாங்க. இவங்க வேற புதுசா இருக்காங்க. அப்பனா இது கண்டிப்பா மித்ராவோட ஃப்ரெண்ட் ஸ்னேகாவா தான் இருப்பாங்க. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்க்கா? அது வெளிய அன்பு பாத்தீங்களா? இப்பதான் அவர் பெயர் தெரியும் இவங்க சொன்னாங்க. ஒரு அண்ணா பேசினாங்க என்கிட்ட. அவர்தான் என் தலையில கட்டி வச்சிருக்காங்க. வந்ததுமே சொல்லிட்டே இருந்தாரு, மித்ரா யார் கூட ஒழுங்கா சிரிச்சு பேசிய நான் பார்த்ததில்ல, அவ ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னமோ சொன்னியம்மா, உன் தலையில கட்டி வச்சிருக்காங்களா? ஸ்னேகா, இவ சொல்றத அப்படியே நம்பிராதுங்க. தாத்தாவோ அம்மா அப்பாவோ அத்தை மாமாவோ எல்லாம் வற்புறுத்தி இவங்க கல்யாணம் நடக்கல. என்னமோ நாங்கெல்லாம் வற்புறுத்தி தான் இவ தலையில அண்ணனை கட்டி வச்ச மாதிரி பேசுறாளாம். கட்டினா இவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னா. லூசு, நான் எப்படி அப்படி நின்னேன்? காதல்னா காதல், அப்படி ஒரு காதல். அம்மா, உங்க வீட்டு காதல் எங்க வீட்டு காதல் இல்ல. மேடம் 6th படிக்கும் போதே அண்ணா மேல ஒரு லவ். என்னது லூசு, உங்களுக்கே அப்படி தோணுதுல? ஆனா அதுதான் உண்மை. 6th படிக்கும் போதுல இருந்தே மேடம் லவ் பண்றாங்க. ஐயோ ஸ்னேகா, அப்படியெல்லாம் இல்ல, அவ சும்மா கலாய்க்கிறான். அப்படிதான். நம்பவே நம்பாதுங்க ஸ்னேகா. அண்ணன் ஒரு 5 ரூபாய் கொடுத்தாலும் அந்த காயினை அண்ணனுக்கு ஞாபகமா எடுத்து வச்சிருப்பா. இப்படி அண்ணனுக்காக ஒரு கோட்டையே கட்டி வச்சிருந்தா. ஓ, லவ் மேரேஜா? ஆமா, இவங்க கண்ணம்மா, அவர் பாரதி. புரியல. அன்பினியான் தானே சொன்னீங்க? அப்பனா பேரை மாத்தி சொல்லிட்டீங்களா? அன்பினியா தான், ஆனா இவங்க கண்ணம்மாவா நடிச்சு என் அண்ணனை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. லூசு, இப்ப சொல்ல, நாங்க வழி இல்லாமலாம் அவன் தலையில கட்டி வச்சோம். வாய மூடுறீ. அது அந்த பயம் இருக்கட்டும். அப்பனா இவ என் குழந்தை மயூலின் தான். அண்ணா, இவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. என்னால இவங்க கிட்ட இருந்து நான் என் குழந்தைய கூட்டிட்டு போயிருவேன். இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஸ்டேஜா தான் இருக்காங்க. அப்பனா இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கணும். கண்டிப்பா இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு என் குழந்தையோட நிலைமை. சோ கண்டிப்பா இவங்க கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் போக மாட்டேன். சாம், இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க விஆர் வீட்டு மருமகன் விக்னேஷ் அவரோட ஃப்ரெண்டு தானே? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. விக்கியோட ஃப்ரெண்டு தானா? உங்களை மறக்க முடியுமா? அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கும் உங்களை ஞாபகம் இருக்கும்ல. கம்பெனி சம்பந்தமா அப்பப்ப நான் சாம பார்த்து பேசுறதுதான். அதனால சாம்க்கு மட்டும்தான் என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைச்சு பரவாயில்ல, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது ஏதோ போயிட்டு இருக்குங்க. ஒரு அளவுக்கு தானே உழைக்க முடியும். ஆமா, அதுக்கு மேல பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். நிக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க. என்னம்மா, என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்ல, உங்களை ஞாபகம் இல்லாம இருக்குமா? ஞாபகம் இருக்க, உட்காருங்க. இந்த ஆள் இப்ப எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே. வீடு தேடி வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஷெரின் விஷயமா இருக்குமா? உட்காருங்க. இதுக்கு முன்ன இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேனே, நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க போல. ஆமா, நீங்க வந்ததுக்கு பிறகு வீட்டுல நிறைய வேலை பார்த்திருக்கோம். அதான் எல்லாமே மாறி இருக்கேன்னு நினைச்சேன். ஏற்கனவே இந்த ஆளுக்கு இசைய பிடிக்கவே பிடிக்காது. சாம் வேற இல்ல, வாக்கு கொடுத்துட்டான். என்ன பண்றது இப்போ? வெளியில இருந்து வந்திருக்கவங்க முன்னாடி இந்த ஆளை மரியாதை இல்லாம பேசினா அது நல்லாவும் இருக்காது. ஒரு நிமிஷம் காஃபி எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். ஐயோ இல்ல, நீங்களே ஒரு பெரிய பிசினஸ் மேன், எவ்வளவு பிஸியா இருப்போன்னு உங்களுக்கு தெரியாதா? காஃபி என்ன, நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுன்னா சாப்பாடே சாப்பிடலாம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் பிசினஸ பத்தி யோசிக்கிறவங்க. நமக்கு சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்க வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா அனுப்புறதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். புரியல? புரியாத மாதிரியே கேக்குறீங்க. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரே பையன், எனக்கு ஒரு பொண்ணு. இது வரைக்கும் சாம் மனசுல இசைதான் இருக்கான்னு நினைச்சிட்டு நான் ஒதுங்கி நின்னேன். ஒருவேளை சாம்க்கு இசை இல்ல, இசைக்கு சாம் இல்லன்னு முடிவாச்சுன்னா என் பொண்ணு உங்க பையனுக்கு தான் எப்பவோ நான் நினைச்சிருந்ததான். இப்போ சாம்க்கு இசை இல்லன்னு ஆயிடுச்சு. அதான் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளாக்குறத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பத்தியும் தெரியும், என் பொண்ணை பத்தியும் தெரியும். வேணும்னா என் பொண்ணை பத்தியும் தாராளமா நீங்க விசாரிச்சுக்கலாம். அரசு, அருவி வேற அங்க நின்னு பாத்துட்டு நிக்கா. இந்த விஷயத்துல நீ தலை போட்டியனா உன் தலையை 2ஆ வெட்டி பொழந்தாலும் பொழந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இசை சாம் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்ட. இவ்வளவு முயற்சி பண்ணிய நீ பண்ண பிளான் எல்லாம் தவிடு பொடி ஆயிருக்குன்னா என்னமா நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் முயற்சி நடக்காது. அதுக்கு பதிலா கடைசி காலத்துல அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா கொஞ்சோண்டு சுவால் தண்ணியாவது காட்டுவான். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அவனுக்கு இசைதான் பிடிக்கும். ஆனா இசைதான் சாம் எனக்கு வேண்டாம். அங்கிள், உங்க பொண்ண
சாம்கே கட்டி வச்சிருங்கன்னு நேத்துக்கு நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளே. இசை சொன்னாளா? இசை சொன்னதுனாலதான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாததான், நானும் விக்கியா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் பொண்ணு வேற இல்ல, இசை வேற இல்ல. ஷெரின் நான் பெத்த பொண்ணுனா இசை எனக்கு பிறந்த பொண்ணு இல்லதான். இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி தான். அவளுக்கு சாம பிடிச்சிருந்ததுனால என் மனசுல இருந்ததை நான் சொல்லாம விட்டுட்டேன். 2 பேரும் பிரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் விக்கி கிட்டயே என் ஐடியாவை சொன்னேன். சாம்க்கு ஷெரினை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. அவன் தான் அப்பவே சொல்லிட்டு இருந்தான், சாம் இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் காலமா நேரமா வேணும், அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் நீங்க பண்ண விஷயத்தினால எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு பிறகு இசை திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டா. அந்த நேரத்துல என் பொண்ணுக்கு சாம பேசுறது தப்புன்னு எனக்கே தெரியும். இப்ப இசையே போன் பண்ணி சொல்லிட்டா. இனிமே எப்படியும் சாம்க்கு வெளியே இருந்து வேற பொண்ணு தானே பாப்பீங்க, அது ஏன் என் பொண்ணா இருக்க கூடாது? இசைய உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாளா? ஆமா. அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பெத்தவன் நானா இருந்தாலும் அவனுக்கு 26 வயசு ஆயிட்டு. அவன் வாழ்க்கையை பத்தின முடிவு எடுக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? இசை உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக கூடாதுங்கிறதுக்காக தானே இத்தனையும் பண்ணீங்க. அது புத்தி இல்லாம சில விஷயம் எல்லாம் பண்ணேன். ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு பிறகு அவன் கிட்ட இருந்து இசை பிரிக்கவே முடியல. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுது. கடவுள் போட்ட முடிச்ச நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா இசைதான் வேண்டான்னு சொல்றாளே, அப்பனா இத பத்தி நீங்க சாம் கிட்ட தான் பேசணும். அவனுக்கு விருப்பம்னா உங்க பொண்ணு ஷெரின் எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம் தான். அப்பனா இத பெரியவர் முன்னாடியும் விக்கி முன்னாடியும் வச்சு சாம் கிட்ட கேக்குறேன். அப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். நல்லது, வரேன். காஃபியாச்சும்? இல்ல எல்லாம் பேசி முடியட்டும், அதுக்கு பிறகு விருந்தே சாப்பிடலாம். இவ எதுக்கு இந்த ஆளுக்கு போன் பண்ணா? இவ்வளவு முயற்சி பண்ணியே என்னால இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியல. அவன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவானா என்ன? வாய்ப்பே இல்லப்பா தோரா. அப்புறம் எல்லாரும் பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாண்டி, கதை சொல்லிட்டே இருந்தா 2 பேரும் நல்லா சாப்பிடுற மாதிரி. அக்கா வா ஸ்னேகா, ஒரு நிமிஷம் நான் சேர் எடுத்துட்டு வரேன். இல்லக்கா பரவாயில்ல, இதுல உட்காந்துக்கிறேன். ஹாய்டா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஸ்னேகா காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்ட போல? ஆமாக்கா, புது இடம்லாம், அதான் தூக்கம் வரல. பழகிறோம். எனக்கு முன்னாடியே நீங்க எந்திரிச்சிட்டீங்க போல. நான் எந்திரிக்கும் போது உங்களை ரூம்லயே காணோம். ஆமா ஸ்னேகா, காலையில அம்மாவும் அத்தையும் அண்ணியும் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு நிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானா, அதான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க எல்லாம். ஆமா ஸ்னேகா, இது பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம் எல்லாம். என் அப்பா அம்மா, சித்தி சித்தப்பா மாமா அத்தை தாத்தா பெரிய பாட்டி சின்ன பாட்டி அண்ணனுங்க அண்ணிங்க எல்லாரும் இப்படி ஒரே வீட்டுல இருக்கோம். பார்க்கும்போதே தெரியுது. ஏக்கா சண்டை எல்லாம் வராதா? அப்பப்ப ஏதாவது வந்தாலும் அப்படி பெருசா இல்லாம போயிடும். அம்மா எனக்கு போதும். இன்னொரு தோசை இருக்கு, அதான் நீங்க ஸ்னோலிக்கு கொடுங்க. எனக்கு வேண்டாம். அவளுக்கு நான்டா, இவளுக்கு வேண்டாம். சரி 2 பேரும் போய் நாங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்றோம். மழை பாத்து. என்ன ஸ்னேகா? இல்லக்கா, நான் ஹாஸ்டல்ல ஆசிரமத்திலயுமே நின்னு வளர்ந்த பொண்ணு. வழக்கமா ஹாஸ்டல்ல ஆசிரமத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் இருக்காங்களா, அதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. இதே மாதிரி பெரிய கூட்டு குடும்பத்துல நீயும் மருமகளா போவ. அப்புறம் நீயும் சந்தோஷமா இருக்கலாம். அத விடுங்கக்கா, பொண்ணுங்களுக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே ஆனா வெக்கம் வந்துடும். ஏங்கா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு ஸ்னேகா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். சரி, என்ன சந்தேகம்? மயுவா நீங்க இந்த வீட்டுக்கு இப்ப ரீசெண்டா தானே கூட்டிட்டு வந்தீங்க. உனக்கு யார் சொன்னது? இல்ல, நேத்துக்கு இசை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவ பிறந்ததுல இருந்தே இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த அண்ணாவையும் சகஜமா அப்பான்னு கூப்பிடுறா, உங்களையும் அம்மான்னு கூப்பிடுறா. சின்ன வயசுல இருந்தே ஒரு குழந்தைய தூக்கி வளர்த்திருந்தா அந்த குழந்தை சந்தோஷமா கூப்பிடுறதுல அர்த்தம் இருக்கு. அது எப்படிக்கா இவ்ளோ சந்தோஷமா உங்ககிட்ட உரிமையா பேசுவான்? ஸ்னேகா, உனக்கு தெரியாதுல்ல, எங்களுக்கு மயுவை இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா மயு பேச ஆரம்பிச்சதுல இருந்தே மயுக்கு அன்போ தெரியும். எப்படிக்கா? மயு பிறந்ததுல இருந்தே மயுக்கு ஆகிற செலவை எல்லாம் அன்புதான் பாத்துட்டு இருந்தாரு. புரியல, அப்ப நீங்க தெரியாதுங்கிறீங்க? மயு மாதிரி என்னமோ 4 குழந்தைங்களா, பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை எல்லாம் அன்புதான் பாத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஆகிற செலவெல்லாம் அன்புதான் ஏத்துக்கணும். இது அன்பு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். மயோட பொறுப்பெல்லாம் அன்பு கிட்ட தான் இருக்குன்னு என்னைக்கு மயுக்கு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து அன்பு பாக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை ஏக்கம். உனக்கு தெரியாதுல, அவ என்ன இப்பதான் அம்மான்னு கூப்பிடுறா. முதல்ல பாக்கும் போதுல இருந்தே அன்பு அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கா. ஸ்னேகா, மயுக்கு யாருமே இல்ல. அன்புக்கு எங்களுக்கு குழந்தைய தத்து தான் எடுக்கணும்னு ஆசை. எனக்கு தான் குழந்தை நான் பெத்து உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு எத்தனை குழந்தை வேணாலும் எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கிறுக்கு மாதிரி பேசிட்டேன். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஆசை தானே.
அப்புறம் 10 நாள் மைவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்பதான் ஸ்னேகா, குழந்தை இல்லாதவங்களோட வலியை விட அம்மா அப்பா இல்லாம ஆசிரமத்துல இருப்பாங்கல்ல குழந்தைங்க, அவங்க வலிதான் ரொம்ப கொடுமையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மொத்தமாவே எங்க வீட்டுக்கே நாங்க மைவ கூட்டிட்டு வந்துட்டோம். எனக்கு இப்ப வேணா குழந்தை இல்லாம இருந்தாலும் எனக்கு இப்போ மித்ரன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்படியே பிறந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க மைவ ஆசிரமத்துல விட்டுருவீங்களா? அது எப்படி விட முடியும்? நான் முதல்ல அன்புகிட்ட சொல்லிட்டு இருந்தாதான், நீங்க எப்ப வேணாலும் மைவ தத்தை எடுத்துக்கோங்க, ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு முன்னமே நாங்க மைவ எடுத்துட்டு வந்துட்டோம். இனிமே எங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் மைதான் முத குழந்தை. நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது உடஞ்சு போயிருந்தேன். எனக்கு ஆறுதலா இருந்தது மயுதான். எங்க 2 பேர் உலகத்துல முத குழந்தைன்னா மயுதான். அவ இல்லைன்னா மறுபடியும் நான் உடஞ்சிருவேன். தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டேன்டி, அதான் சாரி கேக்குறேன்ல. நீ குடிச்சதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு நிக்கிறேன்? இல்ல, நீ என்ன வேண்டாம் வேண்டான்னு சொல்ல மனசு கஷ்டமா இருக்கு இசை, அதான். ஆனா இப்ப சொல்றேன், உனக்கு குடிக்கிறது பிடிக்காது தானே? இன்னையில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன்டி. ஷபா, நீ குடிச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்ல, நீ குடிக்கலனாலும் எனக்கு ஒன்றும் இல்ல. ஏன்னா உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல. இசை, ஒரு மனுஷன் எப்படி தாண்டி இனிமே மன்னிப்பு கேட்க முடியும்? நான் பேசினது பெரிய தப்பு தான். அது கூட எனக்கு உரிமையானவள வேற எவனும் தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதுக்காக நான் பண்ணது சரின்னு என்ன நியாயப்படுத்தல. நான் பண்ணது தப்பு தான், நான் பேசினது பெரிய தப்பு தான். எந்த ஒரு பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாத வார்த்தையெல்லாம் நான் பேசிட்டேன், மன்னிச்சிடுடி. அதுக்கு அவசியமே இல்ல இனிமே. சாம், இங்கதான் நிக்கிறியா? நினைச்சு இங்கதான் நிப்பேன். எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்கு முக்கியமான 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வராம இங்க எதுக்கு வந்திருக்காங்க? இங்கதான்ப்பா வந்திருக்காங்க. அதான் யாரு? கிளைண்டா? வேற? துரை அங்கிள் இருக்காருல, அவரும் அவரோட பொண்ணு ஷெரீனும். அவங்க எதுக்கு என்ன தேடி வரணும்? நான் இங்க இல்லன்னு போய் சொல்லிருங்க. நீ இங்கதான் இருக்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் உன்னையும் தாத்தாவையும் அதுக்கப்புறம் அன்போட அப்பாவையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருப்பாரு போல. கீழே வா. ஷோ, இந்த மொட்டை மண்டையனுக்கு வர வேலையே இல்ல. போங்க, வரேன். இருக்கிற பிரச்சனையில இந்த தாடிக்கு வேற வேலையே இல்ல. நகர் ஒன்னு அப்புறமா வந்து பாக்குறேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடடே, அம்மாடி ஷெரின் எப்படி இருக்க? தாத்தா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஆமா தாத்தா, டாடி ரொம்ப நாளாவே உங்களை பாக்குறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு தான் டைம் இல்லாததுனால வர முடியல. இனிமே அப்பப்ப உங்களை பாக்குறதுக்கு வரேன் தாத்தா. சரிம்மா. என்னடா தாடி திடுத்துப்பன்னு வந்து நிக்குது? எனக்கு அதான்டா புரியல. இந்த பொண்ணு வேற புதுசா என்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேக்குது. மச்சான், என்னமோ சரியில்லடா. இந்த தாடி ஏதோ வில்லங்கத்தோட தான் வந்திருக்கு. டேய், பக்குன்னு இருக்குடா. நீ ஒன்னும் பயப்படாதடா, என் தங்கச்சி உனக்கு தான். நீ சொல்ற. உங்க அப்பா வேற நேத்துக்கு எனக்கு வாக்கு பேக்கெல்லாம் கொடுத்தாரு. டேய், குடிச்சது நானா இருந்தாலும் உங்க அப்பா நேத்துக்கு வாக்கு கொடுத்தது தண்ணியில எழுதின கதையா போயிடாம. டேய், பாத்துக்கலாம்டா, இரு. இவன் எதுக்கு திடீர்னு ஷெரினை கூட்டிட்டு வந்திருக்கான்? அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா ஷெரின், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். உன்னையதான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாளிலே இன்னமும் பெருசா வளர்ந்த மாதிரியே தோணுது. இருக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுல என்ன பார்த்து. அதாம்மா. என்ன தர, வந்ததுல இருந்தே சாம பாத்துட்டே நிக்கிறேன். சாம மட்டும் இல்ல, உங்களையும் என் ஃப்ரெண்டு விக்கியும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுப்பா. விக்கி, உன்கிட்ட தான் பேசணும். சொல்லுடா, என்ன? நேத்துக்கு எனக்கு இசை போன் பண்ணான். அவ எது கூட இந்த தாடிக்கு போன் பண்ணா? போன் பண்ணி எனக்கு சாம்க்கு எந்த சம்மந்தமும் இல்ல, இனிமே சாம கட்டிக்கிறதுல எனக்கு கொஞ்சமா விருப்பம் இல்ல, உங்க பொண்ணையே சாம்க்கு கட்டி வச்சிருங்கன்னு போன் பண்ணி சொன்னான். இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? என்ன இசை, உண்மையாவா? நான் அததானே தாத்தா முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு சாம் வேண்டாம் அப்படின்னு. அததான் இப்பவும் சொல்றேன், எனக்கு சாம் வேண்டாம். எனக்காக அவன் வெயிட் பண்றதுக்கு ஷெரினை கட்டிக்கிட்டாலே சந்தோஷமா இருப்பான்னு தோணுதாதான். அவன் நல்லதுக்காக தான். எங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நானே முடிவெடுக்கலான்டான். ஓ சம்பந்தப்பட்ட விஷயமா? சரி சரி. அதான் பெரியவரே, முதையே நான் கேட்டது தானே, இசைக்கு சாம் இல்லைங்கிற பட்சத்துல என் பொண்ணு ஷெரினா சாம்க்கு கட்டி வைக்கிறது தான் எனக்கு விருப்பம். அவ வேண்டான்னு சொல்லிட்டா, அதான் சாமே என் பொண்ணுக்கு கேட்கலான்னு. அவ வேண்டான்னு சொல்லிட்டா, இதுல முடிவெடுக்க போறது சாம் தான். எனக்கு இசை வேற இல்ல, ஷெரின் வேற இல்ல, 2 பேரும் எனக்கு பொண்ணுதான். அப்ப கூட நான் இசை கிட்ட பேசினேன், நீ எதனா கோவத்துல இருக்கிறியா இருக்கமா, பொறுமையா முடிவெடுன்னு சொன்னேன். அவதான் இனிமே ஒண்ணுமே இல்ல அங்கிள் யோசிக்கிறதுக்கு, நீங்க ஷெரின்கே சாம கட்டி வச்சிருங்கன்னு பேசிட்டா. ஓ, வளர்ந்துட்டாங்க இல்லப்பா, அதான் அவளாவே முடிவெடுத்திருப்பா. தாத்தா,
பெரியவர் நீங்க உங்க முடிவை எனக்கு தெரிஞ்சுக்கணும்லாம். சாமோட முடிவும் வேணும். இதுல எங்க சம்மதம் எல்லாம் எதுக்குப்பா? சாமோட சம்மதமும் உன் பொண்ணு சம்மதமும் தான் முக்கியம். என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நான் யார பாக்குறனோ அவங்களையே கல்யாணம் பண்ணிப்பா. நீ என்ன சாம் சொல்ற? சாம் ஒன்னதான். நான் உன்கிட்ட தான் பேசிட்டே நிக்கிறேன். நீ இசைய பாக்குற? இல்ல அங்கிள். என்னப்பா உன் முடிவு என்னன்னு கேட்டேன். என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? இசை இல்லன்னு ஆயிடுச்சு. எனக்கும் விக்கிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வருஷமாவே இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ரீசனுக்காகவும் கெட்டக்கூடாது. அதனாலதான் என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தாலும் இசைக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதான் நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணும் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் ஒண்ணுதான். அவளே நேத்துக்கு சாம் எனக்கு வாழ்க்கை துணையா வந்தா என் வாழ்க்கையே சின்ன பின்னமாயிரும். என்னை அவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு அவளே சொல்லிட்டான். இப்படி அவ சொல்லும் போது மனசுக்கு பிடிக்காதவன கட்டி வச்சா அவளுக்கு சந்தோஷமா இருக்காது. அதான் பொறுமையா யோசிச்சு சரி ஷெரின்கே சாம கேட்கலான்னு வந்தேன். நான் என்னப்பா சொல்றது, வாழ போறது அவங்க 2 பேரும். உன் பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. 2 பேருக்கு சம்மதம்னா எங்களுக்கு என்ன? உனக்கு எப்படி இசையும் ஷெரினும் ஒண்ணும் அதே மாதிரி எங்களுக்கும். ஷெரின் வேற இல்ல, இசை வேற இல்ல. உன் தங்கச்சி என்னையும் காதலையும் கொன்னுட்டாடா. நீ என்னமா சொல்ற ஷெரின்? அவ என்ன சொல்றதுக்கு இருக்கு? இசைக்கு வேண்டானா சாம் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. என்ன சாம் கரெக்ட் தானே? பிடிக்காத பொண்ண கட்டாயப்படுத்த முடியாதுல்ல அங்கிள். சோ உனக்கு என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? ஒரு நிமிஷம் டாடி. என்னமா? நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்பதான் சாம பாக்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்பதான் ஹலோ சொல்லிக்கிறோம். அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. அவருக்கு ஒரு நாள் டைம் வேணும்ல. என்னம்மா உனக்கு விருப்பம் இல்லையா? நான் உங்க பொண்ணு டாடி. என் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ள தான். சரி சாம், நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. நாளைக்கு இதே டைம் வரேன். உன் பதிலா சொல்லிரு. நான் வரேன். டாடி கிட்ட இருந்து உங்க போன் நம்பர் வாங்கிக்கிறேன். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். அண்ணா ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். டேய், இப்ப வர போறியா இல்லையா நீ? அண்ணா நான் உன்கிட்ட தான் பேசுறேன். ஒன்னதாண்டா கூப்பிடுறேன். என்னமா உனக்கு சூடு வரணும் இல்ல? வான் சொல்றேன்ல. இவன் எதுக்கு இப்ப கோவப்படுறான்? அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நில்ல. இப்ப என்ன? நீ எதுக்கு என்கிட்ட கத்துற? எல்லாரும் என்னைய முறைச்சிட்டு நிக்கிறீங்க. நான் தான் அவன் வேண்டான்னு அப்பவே சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப கூட நீ உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவல, இந்த தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேல? என்னது ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றனா? ஆமா, உனக்கு இந்த தங்கச்சியோட உன் ஃப்ரெண்ட் மட்டும் தான் முக்கியம். ஏய் 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 ஏய்